அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1500 ரூபாயை வழங்க போறதா சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிற அடிப்படையில டக்குன்னு தேர்தல் வந்துருச்சு. இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா இந்த பணம் கிடைக்குமா இல்ல முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? எந்த மாநிலத்தை காரணம் காட்டி இந்த ஜியோ வெளியிட்டு இருக்கிறாங்க? தமிழ்நாடுடைய அதாவது நிலைமை எப்படி இருக்கும்? இனிமே தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. 19/4/2024 தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் இந்தியா அளவுல மக்களவைக்கு தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். ஏன்னா 10 வருஷம் பாஜக ஆட்சி ஆண்டுட்டாங்க. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் சொல்லிட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 4ஆம் தேதி விடிவு பிறக்க போகுது. பாஜகவா காங்கிரஸ் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் வழங்கலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாநிலத்தை இது பின்பற்றி இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா ஹிமாச்சல் பிரதேசம், சிம்லா, குழு, மணாலி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலத்துல தகுதியுள்ள பெண்களுக்கு குறிப்பா 1500 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாரு. இப்ப மக்களவைக்கான தேதியை அறிவிச்சுட்டார். தேர்தல் ஆணையம் அறிவிச்சதுக்கு அப்புறம் நடத்தை விதிகள் வந்ததுக்கு அப்புறம் ரோடுல பைக்ல கூட 49,000 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு போனோம்னா ஆவணம் வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பணத்தை பிடிக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த பணம் கிடைக்காது. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா 1500 ரூபாய் பணம் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த அடிப்படையில 16/3/2024 தேர்தல் நடத்தை விதிகள் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு சூழ்நிலையினால இதை சரியா தெரிவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. சோ தமிழக மக்களே, இந்த 1500 ரூபாங்கிறது இந்த 1,01,13 லட்சம் பேருக்கு மட்டும் கிடைக்குமா? அந்த 70 லட்சம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க மேல்முறையீடு செஞ்சுட்டு. அவங்களுக்கும் கிடைக்குமாங்கக்கூடிய ஒரு செய்தியை தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பூர்வமாக அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போது எந்த நேரம்னாலும் அறிவிக்கலாம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி இது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு மக்களுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கும் திமுக ஏக பொருத்தமா இருக்கும். அப்ப வாழக்கூடிய அந்த காலத்துல நடிச்சு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங்குடைய ஆட்சி, கலைஞருடைய ஆட்சியில பொற்கால ஆட்சியா இருந்துச்சு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் சரி, உங்க பொண்ணான ஓட்டை இந்த தடவை வேஸ்ட் பண்ணிடாம நேர்மையான முறையில பணம் வாங்காம முறையா நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே அடிப்படையில ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும். அதே அடிப்படையில இந்த 1500 ரூபாய் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஆவலோடு பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியோட அடுத்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.